நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் 7 மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்துடலாம். வெளியூர் நபர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புக்காக எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். முதல் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேக்எண்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30க்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸல் அண்ட் எம்எஸ் வேர்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. நேர்காணலுக்கு வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம், ஐடி, எஜுகேஷ்னல் ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கேட்டிருக்காங்க. கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அசோசியேட்ஸ். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிஎன் புதூர் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்லேருந்து பில்லிங் அண்ட் டெலிகாலிங், ரேக் ஃபிட்டிங் அண்ட் லோடிங் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,000லேருந்து 20,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலான்னா உங்களோட ரெஸ்யூமை ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த வேலைவாய்ப்பு பற்றின ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஸ்டோரேஜ் சிஸ்டம். எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா மில் ரோட், கோயம்புத்தூர் இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோவை ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கும் ஃபேக்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி டெக்ஸ்டைல் எக்ஸிம் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலேருந்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 3லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல், பீலமேடு, கோயம்புத்தூர். இந்த பரப்பளவில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க 2 வீலர் வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்களோட ரெஸ்யூமை ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரவி செக்யூரிட்டி யூனிஃபார்ம் இந்த கம்பெனியிலேருந்து. இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கடைன்னு சொல்லியிருக்காங்க. கடையில் வேலை செய்யறதுக்கு உள்ளூர் ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. வயது பார்த்திங்கன்னா 35லேருந்து 40க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 16,000லேருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவையில் உள்ள முன்னணி ஐடி நிறுவனத்திற்கு வேலைக்கு தேவைன்னு போட்டிருக்காங்க. ஒரு 3 பணியிடம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 காலியிடம். டிரைவருக்கு ஆண் மட்டும் கேட்டிருக்காங்க. செட்டிநாடு சமையல் தெரிந்த அனுபவமுள்ள சமையல்காரர் தேவையும் கேட்டிருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே கேட்டிருக்காங்க. ஒரு காலியிடம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமையல் உதவியாளருக்கு ஆண் கேட்டிருக்காங்க. ஒரு காலியிடம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பும் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 45க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அருள் ஜோதி. இவங்க பார்த்தீங்கன்னா கேஷியர் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
பொள்ளாச்சி ஆனைமலையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரி முடித்த கம்ப்யூட்டர் தெரிந்த அனுபவம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பில்லிங் மற்றும் கேஷியர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தங்குமிடம் மற்றும் உணவு இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு வரும்போது உங்களோட சான்றிதழ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அருள்ஜோதி மாசாணியம்மன் கோவில் அருகில் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றின ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூரில் இயங்கி வரும் பிரபல ஸ்பின்னிங் மில்லுக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் சூப்பர்வைசருக்காக கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு மினிமம் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா பிடெக் டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. உடனடி ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி ஃபுட்ஸ் சிவா சந்திரா இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு 3 வேலைக்காக கேட்டிருக்காங்க. ஏரியா மேனேஜர், பிளான் மேனேஜர் அண்ட் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க. மாத வருமானமாக 40,000 1 லட்சம் வரை உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கரும்பத்தம்பட்டி சோமனூர் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடைசி வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதன் பப்ளிசிட்டி இந்த நிறுவனத்திலேருந்து 10th 12th டிகிரி முடித்த கம்ப்யூட்டர் தெரிந்த பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் 8வது வீதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். ஏஎஸ்ஓ மற்றும் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் கோச்சடை இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 25 55 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 10,000 முதல் 20,000 வரை உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வேலைவாய்ப்பு பற்றின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியருக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 5 வேலைவாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிஸ்டம் ஒர்க்குக்கு கேட்டிருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா டே டைமில் வேலை பார்க்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆண்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இமிடியேட் ரிக்யர்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்தது லோடிங் அன்லோடிங்க்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா நைட் 9 மணியிலேருந்து காலையில் 9 மணின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஈவினிங் 6 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 பேர் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவேபிள் அண்ட் எம்எஸ் எக்ஸல் போட தெரிந்த ஆண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஐடி அட்மின் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்டி கொரியர் மதுரையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இந்த பகுதியில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின தகவலுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் கலெக்ஷனுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 1 வருட அனுபவம் உள்ள ஆண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 18,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் நேர்காணலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ரெஸ்யூம், ஐடி ப்ரூஃப், எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. மதுரை லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அசோசியேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ் காலனி மதுரையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமியிலேருந்து ஃபேக்கல்டிஸ் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கோஆர்டினேட்டர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஆட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த ஃபேக்கல்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோஆர்டினேட்டருக்கு பெண்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளமாக 15,000லேருந்து 25,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவலை மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஷோரூம் சேல்ஸுக்காக வேலைக்கு கேட்டிருக்காங்க. நகை கடைக்காக கேட்டிருக்காங்க. 10th 12th +1 டிகிரி முடிச்ச பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மதுரையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் கிராஸ் ரோட், பூட்டுத்தோப்பு மெயின் ரோட், மதுரை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மேலும் வேலைவாய்ப்பு பற்றின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாம் ஸ்வீட்டுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டீ மாஸ்டர் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின ஏதாச்சும் தகவல் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள மிட்சுபிஷி எலக்ட்ரிக் நிறுவனத்திற்கு அனுபவம் உள்ள ஏசி டெக்னீஷியன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸ் அண்ட் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கன்னா ராயல் இன்ஜினியர், டிடி ரோட், ஆராப்பாளையம், மதுரை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரிக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பெண் தட்டச்சு ஆசிரியர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10th or +2 தேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் தட்டச்சில் மேல்நிலை, தமிழ் தட்டச்சில் மேல்நிலை கேட்டிருக்காங்க. அனுபவம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் பயிற்சி நிலையத்தில் ஓராண்டு அனுபவம் கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுப்பாங்க. தங்குமிடம் மற்றும் உணவும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை உங்களுக்கு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம்ஜி ஜுவல்லர்லேருந்து நகை மதிப்பீட்டாளர், தலைமை நகை மதிப்பீட்டாளர், நகை சரிபார்ப்பு அதிகாரி, நகை தணிக்கையாளர் இந்த வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 25 முதல் 55 வயசு வரைக்கும் உள்ள ஆண்கள், பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உணவு மற்றும் தங்குமிடம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதிக்கேற்ப உங்களுக்கு சம்பளம் வழங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை பற்றின ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் மூலியமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பார்த்துடலாம். சேலம் மாவட்டத்திலேருந்து பூர்விகா அப்ளையன்ஸ் இந்த நிறுவனத்திலிருந்து 5 வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் மேனேஜர், அக்கௌண்டன்ட், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னீஷியன், டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ், ஹவுஸ் கீப்பிங்காக கேட்டிருக்காங்க. மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1 வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆண்கள், பெண்கள் 2 பேருமே கேட்டிருக்காங்க. 1 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. டெக்னீஷியனுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹவுஸ் கீப்பிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நேரில் வர சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்விகா மொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட், சேலம், கூடலூர் மெயின் ரோட், சேலம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபேஷன்ஸ்லேருந்து டிசைனர் அண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பெண்கள் கேட்டிருக்காங்க. லூம்ஸ் ஃபாலோயப் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமு லைட்னிங் சென்டர் இந்த நிறுவனத்திலிருந்து ஆண்கள், பெண்கள் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு குவாலிஃபிகேஷனாக டேலி வித் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு குவாலிஃபிகேஷனாக 12th ஆர் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூமை ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலத்தில் இயங்கி வரும் முன்னணி
நிறுவனத்திற்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர், குவாலிட்டி மேனேஜர், சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. பிஇ, டிப்ளமோ, ஐடிஐ, அக்கௌண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. வெல்டர், ஃபிட்டர், ஃபேப்ரிகேட்டர், ஃபேப்ரிகேஷன் கான்ட்ராக்டர், ஹெல்பர் இந்த வேலைக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்சி தியேட்டர் சேலத்திலிருந்து F&B எக்ஸிக்யூட்டிவ், காமிக்ஸ், பார்க்கிங் ஸ்டாஃப், அண்ட் சேல்ஸ், கேட் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. கேட் செக்யூரிட்டிக்கு 40 வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷருக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இமிடியேட் ஜாயினர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட ரெஸ்யூமை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், சூப்பர்வைசருக்கான ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கு 25,000 வரைக்கும் சம்பளம் கேட்டிருக்காங்க. லேத் ஒர்க் மற்றும் மிஷின் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரீஷியனுக்கு 35,000 சம்பளம் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு சம்பளமாக 15,000 கேட்டிருக்காங்க. வைப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். MKM தங்க மாளிகை இந்த நகைக்கடையில் வேலை செய்யிருக்கு. ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக கேட்டிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 12th அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் திருநெல்வேலியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SNI ரோடு, MKM காம்ப்ளெக்ஸ், சாஃப்ட்வேர் மேல்நிலை பள்ளி எதிரில் திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டிரைவர், குடோன் ஒர்க் இந்த 3 வேலைக்காக கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கேட்டிருக்காங்க. கல்யாணம் மாணவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பிகாம் முடித்தவங்க மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக பணியும் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க. குடோன் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க. 8th 10th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் இதிலிருந்து சர்வீஸ் இன்ஜினியர், அக்கௌண்டன்ட், டெலிவரி பாய், டெலிகாலர், ஆஃபீஸ் பாய் இந்த வேலைக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10வதுலேருந்து 12th ITI, டிப்ளமோ அண்ட் BE முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா தங்குமிடம் கொடுத்துருவாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உவர் ஆட்டோஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோஸ் இந்த 2 நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேலைக்காக கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட் மெக்கானிக், டீம் லீடருக்காக கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு 3 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மெக்கானிக்கு 4 நம்பர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ITI 10th 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டீம் லீடருக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அன்னை பவுல்ட்ரி ஃபார்ம் இந்த நிறுவனத்திலிருந்து சிக்கன் மார்க்கெட்டிங், ஃபார்ம் சூப்பர்வைசர், ஹெவி டிரைவருக்காக கேட்டிருக்காங்க. திறமையும் அனுபவமும் உள்ளவருக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட் அண்ட் கேஷியருக்காக கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு காமர்ஸ் கிராஜுவேட் படித்தவங்க கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டேலி ரிலேட்டடாக நாலேஜ் கேட்டிருக்காங்க. கேஷியருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்த மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் அக்ரம் பெயிண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் கிளர்க்காக பார்க்க போகிறோம். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் கிளர்க்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க. பெண்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா கொடுத்துருக்க மின்னஞ்சலுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இயங்கி வரும் பிரபல நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் அண்ட் ஒர்க் ஷாப் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஒர்க் ஷாப் ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியின் இந்துஸ்தான் பயோபிளான் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து டெலிகாலர் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக குறைஞ்சபட்சம் 12th பாஸ் அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் கேட்டிருக்காங்க. பேட்ச் அண்ட் ஹெவிக்காக கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ், பிஎஃப், போனஸ் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸ் இந்த நிறுவனத்திலிருந்து ஒரு 3 வேலைக்காக கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த வேலைக்கு 25 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பிஇ டிப்ளமோவில் ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 3D மாடலிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் நாலேஜ் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் அப்ரண்டிஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 5 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக கிராஜுவேட் அப்ரண்டிஸில் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ பிஏல மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஒரு 15 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளமாக 10,000லேருந்து 13,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். சென்னையில் முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஹெல்த் டெக் இந்த நிறுவனத்திலிருந்து மெடிக்கல் பில்லிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஏஆர் காலர் ட்ரெயினிங் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஒரு 50 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவலை தெரிஞ்சுக்கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான். பிஜி டீச்சர்ஸுக்கு சிபிஎஸ்இ மெட்ரிக் 10th-லேருந்து 12th எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி வித் பிஎட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சம்பளமாக குறைஞ்சபட்சம் 20,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் மாத சம்பளமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிண்டர் கார்டன் அண்ட் யூஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹிந்தி இந்த எல்லா லாங்குவேஜுக்கு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சம்பளமாக குறைஞ்சபட்சம் 10,000லேருந்து 50,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அண்ட் மியூசிக் இது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கான குறைஞ்சபட்ச சேலரியாக 15,000லேருந்து 20,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது பற்றின தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 25,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியாக ஐடிஐ 10th 12th எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு பைக் அண்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்களோட ரெஸ்யூமை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எல்டெக் இந்த கம்பெனிலேருந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கம் அட்மின் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிரபு லேசர் பிரைவேட் லிமிடெட் காம்பனன்ட். இந்த நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பிரேக் ஆப்ரேட்டர், லேசர் கட்டிங் ஆப்ரேட்டர், வெல்டரில் டிக் அண்ட் மிக் வெல்டர் கேட்டிருக்காங்க. விஎம்சி அண்ட் சிஎன்சி ஆப்ரேட்டர், ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், டிரைவரில் லைட் அண்ட் ஹெவி டிரைவர் கேட்டிருக்காங்க அண்ட் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்ச கல்வி தகுதியாக 10th 12th ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி உங்களுக்கான என்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா யூனிஃபார்ம், ஷூ, லஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இஎஸ்ஐ, பிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிள்ளைப்பாக்கம், ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. அடுத்த மாவட்டமான வேலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். முதல் பார்த்திங்கன்னா ஸ்ரீ முருகன் ஏஜென்சிஸ். இந்த நிறுவனத்திலிருந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 12th இல்லாட்டி டிகிரி படித்தவங்க கேட்டிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் ப்ளஸ் இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாரி பிளாஸ்டிக்ஸ். இந்த நிறுவனத்திலிருந்து பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்தது பிளாஸ்டிக் பாகங்களை ட்ரிம் செய்கிறதுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு பெண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. தகுதி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10th பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 12th டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கந்தன் மெட்டல்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 10th 12th ஐடிஐ கேட்டிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் ஷோரூமுக்கு 10th படித்த ஆண்கள் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேலூரில் காட்பாடியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா போகெம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, ஆற்காடு, வலாஜா இந்த பகுதியில் வசிக்கும் நபர்கள் மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவி வித்யாசிரம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் டீச்சர்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. யோகா டீச்சர், டிராயிங் டீச்சர், கம்ப்யூட்டர் டீச்சர் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைகள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அர்சினி ஃபயர் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த நிறுவனத்திலிருந்து 2 வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அட்மின் அண்ட் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. அட்மின்க்கு பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சேலரியாக பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு பிகாம், எம்காம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 15,000லேருந்து 20,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. இஎஸ்ஐ, பிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐகிரேட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த நிறுவனத்திலிருந்து அவங்களோட ஷோரூமுக்காக ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ் டெக்னீஷியன், அக்கௌண்டன்ட், கவுண்டர் சேல்ஸ்மேன், பில்லிங் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க. ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டர் சேல்ஸ்மேனுக்கு 12th முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பில்லிங் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் பாய்க்கு 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆன் பெண் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாரன் அசோசியேட்லேருந்து ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்ஸ், டிரைவர்ஸ்,
பார்க்கிங் அட்டண்டன்ட், செக்யூரிட்டி அண்ட் குக்கிங் பர்சன் கேட்டிருக்காங்க. ஆர்கிடெக்ட் அண்ட் சிவில் இன்ஜினியருக்கு எம்இ பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 2 வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு பிகாம், எம்காம் அண்ட் சிஏ முடித்தவங்க குறைஞ்சபட்சம் 3 வருஷம் டேலி ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு லைட் அண்ட் பேட்ச் லைசன்ஸ் ஹோல்டர் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. 25 வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் அட்டண்டண்ட்டுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க. 50 வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குக்கிங் பர்சனுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ஸ்டார்டிங் சேலரியாக 8,000லேருந்து 35,000 வரைக்கும் மாத சம்பளமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பயோடேட்டாவை ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள 7 மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. நம்ம சேனலில் வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கோங்க. நன்றி, வணக்கம்.